ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் மில் மேக்கர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணியில் மில் மேக்கரை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா ஒரு 2 தண்ணி நல்ல தண்ணியில் கழுவிட்டு இறுக்கமாக புழிஞ்சி தண்ணி இல்லாமல் புழிஞ்சி வச்சுக்கணும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நல்ல மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 வத்தல் மிளகாய் வெறும் சட்டியில் வறுத்து வச்சுக்கணும். சட்டியில் எண்ணெய் விட்டு கிராம்பு 2, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் இவ்வளோ போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி உள்ளே போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கணும். உள்ளி கறிக்கிடாமல் பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வதக்கணும். அடுத்து ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கணும். அப்புறம் தேவைக்கு உப்பு போட்டுட்டு அதையும் 2 கிண்டு கிண்டி நல்லா வதக்கி எடுக்கணும். அடுத்தது நம்ம அந்த பொடி பண்ணி வச்சுருப்போம்ல, வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை பொடி பண்ணி எடுத்துக்கணும். சோம்பு, சீரகம், வத்தல் அதை பொடி பண்ணது அதையும் சேர்த்து கிண்டிட்டு அதுக்கப்புறமா மில் மேக்கரை சேர்த்து நல்லா கிண்டி விடணும். எல்லா இடமும் மசாலா படும்படியாக நல்லா கிண்டி எடுத்துக்கணும். அடுத்தது கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கணும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கணும். கொஞ்சமாக மல்லிப்பொடி போட்டுக்கணும். நான் இதில் காரத்துக்கு வத்தல் பொடி சேர்க்கலை, ஏன்னா நம்ம நல்ல மிளகு வத்தல்லாம் பொடிச்சு எடுத்து சேர்த்துருக்கோம். அதனால் காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு மல்லி இலையை தூவி இறக்கிட வேண்டியதான். இப்போ நமக்கு தேவையான மில் மேக்கர் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.